ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த பஸ்ஸு டைமிங்கு, ட்ரெயின் டைமிங்கு இதெல்லாம் போயிட்டு இந்த க்ரோம்லேயோ கூகுள்லேயோ அதில் போய் தாங்க செக் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது யாருக்குமே இன்னும் தெரியலை. அது உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க கைஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை கைஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேப்பை ஓப்பன் பண்ணணும் கைஸ். ஃபஸ்ட்டு மேப்பை ஓப்பன் பண்ணாக்க இந்தமாரி காட்டும் கைஸ். இந்தமாரி காட்டுறப்போ இப்போ நீங்கள் கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்கீங்கனாக்க இப்போ நம்மளுக்கு ட்ரெயின் டைமிங்கு நம்மளுக்கு தெரியணும். ட்ரெயினோட டைமிங் எப்படி பார்க்குறதுனா, இப்போ பாருங்கள், இப்போ ஜூம் பண்ணாக்க இந்த கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி ஜங்ஷன் அப்படின்ட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா. இதோட இந்த சிம்பிள் வருது பாருங்கள், ட்ரெயின் சிம்பிள் தெரியுதுங்களா. அதை நீங்கள் அழுத்தினீங்கனாக்கா இந்தமாரி வந்துடும் கைஸ். இந்தமாரி வந்தாக்க இப்போது தும்கூர் இந்தமாரி நிறைய டைமிங்ஸ் போட்டிருக்கு பாருங்களேன். இந்தமாரி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இத்தனை மணிக்கு இந்த ட்ரெயின் கிடைக்கும் அப்படின்ட்டு ஈஸியாக இந்தமாரி கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், சென்னைக்கு கரெக்டாக 2:30க்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு இன்னும் எத்தனை மணிக்கு இருக்குன்னா, பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸ் 3:10க்கு இருக்குது பாருங்கள். எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்தமாரி நம்ம ஈஸியாக இந்த டைமிங்கெல்லாம் செக் பண்ணிக்கலாம் கைஸ். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னாக்கா, இந்த பாருங்கள், ட்ரெயினோட லோகோ போட்டு ட்ரெயின் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே மேப்பை ஓப்பன் பண்ணி இந்தமாரி சிம்பிளுங்களை நீங்கள் கிளிக் பண்ணாலே அதோட டைமிங்ஸ் வந்துடும் கைஸ். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பாருங்கள், மெஜிஸ்டிக் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸோட டைமிங்ஸை பார்க்கறது இந்தமாரி தாங்க நீங்கள் பார்க்கணும். இப்போ பஸ்ஸோட டைமிங் எப்படி பார்க்கறதுனா, இப்போ பாருங்கள், இங்கேயே பஸ் ஸ்டாண்டு இருக்குங்களா, மெஜிஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட சிம்பிள் போட்டு இருக்குது பாருங்கள். இது மேலே நீங்கள் கை வச்சிங்கனாக்கா இந்தமாரி கெம்பேகவுடா பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதில் உங்களுக்கான நீங்கள் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கான பஸ் எதனா இருக்கான்னு செக் பண்ணணும் பாய்ஸ். இப்போ எனக்கு பிங்கியா செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்ட்டு இருக்குது. இதுலேயும் நான் பஸ் ஏறி வரலாம். அதுக்கப்புறம் நெல்மங்கலான்ட்டு வரும் கைஸ், அதுலேயும் என்னால் வர முடியும். இந்தமாரி டைமிங்ஸை நம்ம ஃபோன்லேயே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் கைஸ். பாருங்கள், எல்லா பஸ்ஸோடைய டைமிங்ஸும் இங்கே போட்டிருக்காங்க. அதனால் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லாமே 3 நிமிஷம் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இதோட டைமிங்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் கைஸ். ஏன்னா டைமிங் கரெக்டாக இருக்கும், மிஸ்ஸே ஆகாது. கரெக்டான டைமிங்க்கு பஸ்ஸும் சேர்ந்துருது கைஸ். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இப்போது இந்த இடத்துல மட்டும்தான், பஸ் ஸ்டாண்டுங்களில் மட்டும்தான் அதோட டைமிங்ஸை காட்டும் அப்படின்ட்டுலாம் இல்லை கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரேண்டமாக ஒரு இடத்த எடுத்துக்குவோம். இந்த இடத்த ஓப்பன் பண்ணுவோமே, இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு இடம் இந்தமாதிரி ரேண்டமாக நம்ம எடுத்தோம்னா கூட பாருங்கள், இந்த பஸ்ஸு சிம்பிள் இருக்கா, இந்த பஸ்ஸு சிம்பிள் அழுத்தணும்னாக்கா இந்த சைடு என்னென்ன பஸ்ஸு வரும் அப்படின்றத காட்டிடும். கெம்பேகவுடா பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு போட்டு நவ்வுன்னு இருக்கா, இப்போ அது அவைலபிளில் இருக்குது அந்த இடத்துல பஸ்ஸு. மாருதள்ளி, அதுக்கப்புறம் யஸ்வந்த்பூர், எப்பால், அந்தமாரி நிறைய இந்த இடத்துல இந்த பஸ்ஸு கன்ஃபார்ம் வரும் அப்படின்றதுக்கோசரம் ஒரு டைமிங் போட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். பாருங்கள், எல்லா இடத்துக்கும் தேவையான ஒரு பஸ்ஸு கேஆர்புரம் எல்லாமே வருது பார்த்தீங்களா. ஒரு ரேண்டமாக ஒரு இடத்த எடுத்தோம், அதுலேயே அதுமாரி ரேண்டமாக இல்லாத இப்போ மார்க்கெட் எடுத்துக்கலாங்களா. சிட்டி மார்க்கெட்டு இப்போ நம்ம இருக்கோம், சிக்பேட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, இந்த பஸ் ஸ்டாப் மேலே கை வச்சிங்கனாக்கா இங்கேயும் என்னென்ன பஸ்ஸு வரும் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இந்த சிம்பிளை நீங்கள் அழுத்தி பார்த்தாலே, நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலும் அந்த டைமிங்ஸு எல்லாமே வந்துடும் கைஸ் உங்களுக்கு. இப்போ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் செக் பண்ணலாம் கைஸ். இப்போ மெட்ரோ நீங்கள் எந்த இதுக்கு போகணும், மெட்ரோவில் எங்கே போகணும் அப்படின்றத நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கைஸ்.
இப்போ பாருங்கள் மெட்ரோ வந்து இப்போக்கி என்னது கெம்பேகவுடா பஸ் ஸ்டாண்டில் மெட்ரோ ஸ்டேஷன் அதோட டைமிங்ஸு போட்டிருக்காங்க. ஒயிட் ஃபீல்டுன்ட்டு போட்டிருக்கு நவ். இப்போ இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் இந்த ஒயிட் ஃபீல்டுக்கு போகிற ட்ரெயின் வந்து அவைலபிளில் இருக்குது இப்போது. அதுக்கப்புறம் 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் ஒன்று நாகச்சந்திராவுக்கு வருது. சில்க் இன்டென்சிட்டி இதுக்கும் 3 நிமிஷத்தில் ஒன்று வரும் அப்படின்ட்டு டைமிங்ஸை எல்லாத்துக்குமே டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். அது லோகோ எம்முன்னு இருக்குது பார்த்தீங்களா, மெட்ரோனா எம் அழுத்தினீங்களா மெட்ரோவில் டைமிங்ஸு அந்த ட்ரெயினோட டைமிங்ஸை போட்டிருக்கோம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பஸ் ஸ்டாண்டுனா இந்தமாரி போட்டிருக்கோம் பாருங்கள். பஸ் ஸ்டாண்டுனா பஸ்ஸோட சிம்பிள் இருக்கும். அதே இந்த நார்மல் ட்ரெயினுனாக்கா இந்தமாரி ட்ரெயின் சிம்பிள் இருக்கும். இதை நீங்கள் அழுத்தினாலே வந்துடும் கைஸ். அதேமாரி தான் இப்போது சென்னை எடுத்துக்கோங்க. சென்னைக்கு நம்ம போனாக்கா சென்னையில் ஒரு ரேண்டமாக சென்ட்ரலே எடுத்துக்கோமே. சென்ட்ரலில் இப்போது கரெக்டாக அந்த லோகோ மேலே கை வச்சதும் அந்தமாரி வந்துச்சு. அதோட ட்ரைனிங்களோட டைமிங்ஸ் மொத்தமாக வந்துச்சுங்களா. மும்பைக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குன்ட்டு ஒரு ட்ரெயின் 11வது பிளாட்ஃபார்ம் அது மூலம் காட்டுது பாருங்கள். இது தாங்க ஈஸியான வழிங்க. நாம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறது இது எல்லாத்தோடையுமே இது ஈஸி. அதனால் இப்படி நீங்கள் ஈஸியாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க கைஸ். வெஸ்ட் பெங்காலு, மைசூர், பழனி, திருப்பதி எல்லா இடத்தோடைய ஒரு ட்ரெயினோட டைமிங்ஸு எல்லாமே காட்டிவிடும் கைஸ். இங்கே பாருங்கள் எல்லாத்தோட டைமிங்ஸும் காட்டுது பார்த்தீங்களா. அந்தமாரி நம்ம இப்போ எங்கே இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாரி நம்ம பார்த்துக்கலாம் கைஸ். இப்போ பஸ்ஸும் அதே தான் கைஸ். அங்கே இருக்கிற மெட்ரோ சேம் அதே தான். பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் அதே தான் கைஸ். இதுதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கே பஸ் ஸ்டாண்டு இருக்கோ, எங்கெங்கே மெட்ரோ இருக்கோ, எங்கெங்கே ட்ரெயின் இருக்கோ, இதோட லோகோ மேலே கை வச்சாலே அதோட டைமிங்ஸு போட்டுருவாங்க கைஸ். அது பிரகாரம் நம்ம போய்க்கலாம் வந்துக்கலாம் கைஸ். ஈஸி தான் கைஸ். இதை நீங்கள் தெரிஞ்சிக்கினாலே போதும். உங்களுக்கு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிய வரும் கைஸ். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் கைஸ். இப்போ நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் கூட இதே பிரச்சனை தான் கைஸ். நிறைய பேர் அது இந்த டைமிங்ஸ் தெரியாத முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுறாங்க. ட்ரெயின் இப்போது ஒரு ஜங்ஷனுக்கு போகிறோம், ஒரு சென்ட்ரலுக்கு போனால் கூட அங்கே கூட நிறைய பேர் வந்து இந்த டைமிங்ஸ் தெரியாத வெயிட் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ட்ரெயின் போயிட்டே இருக்கும், ஆனால் அந்த டைமிங்ஸ் இன்னும் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கின்னு அங்கேயே கூட படுத்து தூங்குறாங்க கைஸ். இதுமாரி நிறைய பேர் தெரியாத இருக்காங்க. தெரியாதவங்களுக்கு நீங்களும் சொல்லுங்கள். இந்தமாரி ஈஸியான ஒரு வழி இருக்குது. நீங்கள் டைமிங்ஸை பார்த்து நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாரி நீங்களும் ரெஃபர் பண்ணிக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இதோடு நம்ம வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எதனா ஒரு டவுட்னா கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். பை கைஸ். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்தமாரி எதனா ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனாக. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். Bye, tata, goodbye. Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep